என்னம்மா பூ பறிக்க கிளம்பிட்டியா? என்னம்மா பூ பறிக்க கிளம்பிட்டியான்னு கேட்டேன். ஆமாமோய். பூ பூரா கொட்டி போச்சு. நல்லா இந்த பூவே எனக்கு பூ மேல பிரியமா இருக்கு. இதை எடுத்து எனக்கு கட்டி வைக்கவே நேரம் இல்லை. சரி இங்க வா, இன்னைக்கு நாள் எடுக்கலான்னு பார்த்தா பூ எம்புடு பூ கொட்டி போச்சுன்னு வார். அதான் எத்தனை நாள் எடுக்காம விட்ட? நான் 2 நாளா விட்டுட்டே எடுக்கிறதுக்கு. 2 நாள் எடுக்காம இருக்கும், கொட்டி போச்சு எல்லாமே. அதான் பாரு எம்புடு பூ கொட்டி கிடக்குது. மொட்டா எடுத்து கட்டி வச்சா மொட்டு மாதிரியே இருக்கும் பூவு. இந்த மொட்டு எடுத்து வச்சோம்னா இப்படி எப்படி மொட்டா இருக்குதா, சாதி பூவில் கலந்து கட்டலாம், கனாமரத்தில் கலந்து கட்டி அப்படியே வச்சா அப்படி தூக்கலாக இருக்கும் பூவு. மொட்டை எடுத்து கட்டி வச்சா மலராது. அப்படியே அப்போ எடுத்த பூச்செடியில் எடுத்த மாதிரி மொட்டு பூ மாதிரியே இருக்கும். மலர்ந்து எடுத்தா அது ஒரு கலரு, மொட்டை எடுத்தா அது ஒரு கட்டி வச்சு விடியாலைக்கு வச்சா மதியானம் மொட்டாவே எடுத்து வச்சு சாயங்காலம் முடிக்க வச்சிருந்தோன்னா நம்ம எடுத்து எப்படி கட்டி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இது ஆசைப்பட்டு அங்கே அம்மா அவங்க ஊரில் இருந்துச்சு, கொண்டு இங்கே கொண்டு நான் வச்சுக்கிட்டேன். கேட்குறவங்களுக்கு இங்கே ஃபுல்லாக பக்கத்தில் ஒடிச்சு கொடுத்துறது. குச்சி தான் தலையும், இதில் விதையெல்லாம் கிடையாது. குச்சி ஒத்த குச்சி நட்டு வச்சாலே தழைஞ்சுக்கிறோம். அதான் சூப்பராக இருக்கா பூ, கலர் செம்மையாக இருக்குமா. இதுலேயே நிறைய கலர் இருக்குது பார்த்தியாம்மா. அதனால அது வெள்ளை கலரு டிசம்பர் இருக்குது, சந்தன கலர்லேயும் இருக்குது டிசம்பர். அதெல்லாம் தூக்கலாக இருக்காது. இதுதான் தூக்கலாக இருக்குங்கிறியா? போதுமா இன்னும் இருக்கிறியா? எல்லாத்தையும் பறிக்கிறியா? எல்லாத்தையும் பறிச்சா கொஞ்சம் நிறையா வரும், தாள் நிறையா இருக்கும். கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு. 4 3ன்னு வச்சு கட்டினோம்னா பஞ்சு மாதிரி இருக்கும். அதான் சரி எடுத்துட்டு வா.